I can't hear my voice. Okay. தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் அறிவித்ததன்படி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் கட்டமாக எனுமரேஷன் ஃபேஸ் ஆனது டிசம்பர் 14 அன்று முடிவடைந்தது. இன்று வரைவு வாக்காளர் பட்டியல் ஆனது வெளியிடப்பட்டுள்ளது. மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 27 அக்டோபர் அன்று இருந்து மொத்தமா வாக்காளர் தேர்தல் எண்ணிக்கை 6,41,14,587. இன்று வெளியிடப்படும் வரைவு வாக்காளர் பட்டியல் மொத்தமா வாக்காளர் எண்ணிக்கை 5,43,76,755. அதில் பெண் வாக்காளர்கள் 2,66,63,233. ஆண் வாக்காளர்கள் 2,77,06,332. ஓகே. பெண் வாக்காளர்கள் நீங்க எல்லாம் கொஞ்சம் குவைட் இருப்பாங்கன்னா வந்துடும். ஓகே. தமிழ்நாட்டில் 27 அக்டோபர் அன்று இருந்து மொத்தமா வாக்காளர்கள் எண்ணிக்கை 6,41,14,587. இன்று வெளியிடப்படும் வரைவு வாக்காளர் பட்டியலில் மொத்தமா வாக்காளர்கள் எண்ணிக்கை 5,43,76,755. 5,43,76,755. பெண் வாக்காளர்கள் 2,77,06,332. ஆண் வாக்காளர்கள் 2,66,63,233. Third gender 7,191. மாற்றுத்திறனாளிகள் வாக்காளர்கள் 4,19,355. 4,19,355. எனுமரேஷன் ஃபேஸில் BLOs வீடு வீடாக BLA உடன் பொறிஞ்சு பட்சத்தில் 3 முறை சென்று விசாரணை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் கொண்டறியப்பட்ட இடம்பெயர்ந்த தவறுகள், அதாவது நம்ம ஷிஃப்டட் இல்லைன்னா அப்சென்டி ஓட்டர்ஸ், இறப்பு மற்றும் எலெக்டர்ஸ் என்ரோல்ட் அட் மல்டிபிள் பிளேசஸ் ஆகியோர் விவரங்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவே இல்லை. இறந்தவர்கள் எண்ணிக்கை 26,94,672. 26,94,672. இடம்பெயர்ந்த தவறுகள், அதாவது ஷிஃப்டட் ஓட்டர்ஸ், ஷிஃப்டட் அப்சென்டி ஓட்டர்ஸ் 66,44,881. enrolled at multiple places 3,39,278. 3,39,278. நமக்கு தொடர்ந்து கிளைம்ஸ் அண்ட் ஒப்ஜெக்ஷன்ஸ் பீரியட் ஆரம்பிச்சிச்சு. அதில் நம்ம யார் அவங்க பேர் கண்டுபிடிக்க முடியல இல்லைன்னா புதுசு வந்திருக்காங்க அவங்க ஃபார்ம் 6ல இன்க்ளூஷனுக்காக, ஃபார்ம் 7 ஏதோ கிளைம் அண்ட் ஒப்ஜெக்ஷன் இருக்குது, ஃபார்ம் 8 ஃபார் சேஞ்ச் இன் அட்ரஸ், இதெல்லாம் அவங்க BLO இல்லைன்னா ERO இல்லைன்னா ஆன்லைன் வழங்கலாம். நீக்கம்
97 lakhs 37,831. 97 lakhs. 37,831. மேடம் ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் மேடம். ஃபார்ம் கொடுக்குறப்ப அந்த 2005ல இல்லாதவங்களுக்கு வந்து என்கொயரி நோட்டீஸ் போடுவோம்னு சொன்னீங்க. கொடுத்ததுல எவ்வளவு பேருக்கு அது இப்போ EROs அதை என்கொயரி இப்போ ஆரம்பிச்சிருவாங்க. ஃபார்ம்ஸ் வந்தது, ஃபார்ம்ஸ் EROs எல்லாம் ஸ்க்ரூட்டினி பண்ணி ப்ராசஸ் ஆரம்பிக்கும். அதுதான் மேடம். அது எத்தனை பேர் மேடம்? அது இனிமேல் தான் தெரியும், நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். மேம், இப்போ இந்த டிராஃப்ட் ரோல்ல இடம்பெறாதவங்க யார் அப்ரோச் பண்ணணும், என்ன பண்ணணும்? அவங்க BLOs அப்ரோச் பண்ணலாம். புக்யூர் BLO இருக்கு, EROs இருக்கு, இல்லைன்னா ஆன்லைன் கூட வழங்கலாம். அது போக நம்ம ஸ்பெஷல் கேம்ப்ஸ் நடப்போம். ஒரு 2 வீக்கெண்ட் ஸ்பெஷல் கேம்ப்ஸ் நடக்க போறோம். அதுல கூட அவங்க வழங்கலாம். நீக்கப்பட்டவர்கள் எதற்காகன்றது காரணம் தெரிவிக்கப்படுமா? அவங்க எப்படி எங்க போய் நான் பேசும்போது சொல்லிட்டேன். BLOs BLA போகும்போது அவங்க இல்லை, அவங்க கண்டுபிடிக்க முடியல. இன்னொன்னு சொல்றேன், இந்த லிஸ்ட், இந்த பட்டியல் போலிங் பூத் வைஸ் நம்ம மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. BLO BLA மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அந்த லிஸ்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க. அந்த லிஸ்ட் நாளிலிருந்து அந்த வாக்குச்சாவடிகள்ல இருக்கும் தொடங்கும். மேம், இந்த 97 lakh பேர் இல்லைன்னா நான் வந்து முறையிடுறேன் உங்கள்கிட்ட. அந்த 6 பயன்படுத்தி அது வந்து அது சேர்க்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நான் எப்போ தெரிஞ்சுக்க முடியும்? இறுதி பட்டியலில் தான் தெரிஞ்சுக்க முடியுமா? இல்லை நான் கொடுத்த உடனே எனக்கு அந்த அப்டேட் வருமா? உங்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டுச்சு, நீங்க பட்டியல் ஃபைனல் டிராஃப்ட் ரோல்ல வரும். மேம், 97 lakh நீக்கப்பட்டிருக்காங்க. என்ன பேசிஸ்ல நீக்கப்பட்டிருக்காங்க? ஆப்சென்டி பர்மனென்ட்லி ஷிஃப்டட். அந்த அட்ரஸ் எந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அங்கே இல்லை, ஆள் கண்டுபிடிக்க முடியல. BLOs BLA சேர்த்துட்டு போகும்போது கூட கண்டுபிடிக்க முடியல. சென்னை மாதிரியான ஒரு பெரிய மெட்ரோ சிட்டியில 35% ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. சென்னையில் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது, பட் எனக்கு மட்டும்தான் அதுக்கு இருக்காங்க. இல்ல, நம்ம இப்போ ஃபார்ம் 6 இப்போ கொடுத்து ஆரம்பிச்சிடலாம் இல்ல? அதுக்காக தானே இந்த 1 month இருக்கு. மேடம், அந்த ஃபார்ம் 6ல அவங்க வேற என்ன டீடைல்ஸ் கொடுக்கணும் மேடம்? இப்போ அவங்க புக்கிங் பண்ணி நம்ம ரெகுலரா ஃபார்ம் 6 ரெகுலரா ஃபார்ம் 6 பிளஸ் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். நீங்க திரும்ப கம்பேர் பண்ணுவீங்களா? ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். டிக்ளரேஷன் அதுதான் கேட்கணும் மேடம். அது என்ன தகவல் இருக்கும்? டிக்ளரேஷன் கொடுக்கணும். அதை நம்ம வெப்சைட்ல இருக்கு, செக் பண்ணுங்க. Ma'am, there are many voters who have voted in the past also submitted their SIR form in the first round. Aanalum their names have been dropped now. Why, ma'am? Because the BLOs were able to locate them. They have voted in Tamil Nadu in the past, but in today's list their names have been No, dropped. it is not possible. Their names have been dropped if they have given back the enumeration forms. They have, ma'am, but still their names are missing. You can perhaps give me those details. Ma'am, I have it with me, ma'am. There are so many. Even in a person working in our own office, his name, he had Please given give me the those form. details. There are many people. தமிழ்நாட்டுல அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதி எது? எந்த கான்ஸ்டிடுவன்சி, எந்த அசம்பிளியில அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க? சோழிங்கநல்லூர்ல மேக்ஸிமம். சோழிங்கநல்லூர், பல்லாவரம், ஆலாந்தூர். மேம், இப்போ இந்த SIR ஃபார்ம் கொடுத்து சில பேர் அவங்களோட டீடைல்ஸ் மேட்ச் ஆகாம ரிமூவ் பண்ணிருப்பாங்க. ரிமூவ் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல? என்யூமரேஷன் ஃபார்ம் யார் யார் கொடுத்துருக்காங்க அதுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் இல்லாமல் பண்ண முடியாது. நான் திருப்பி சொல்கிறேன், யார் என்யூமரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரோல் இருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு முறை இருக்குது, ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அது இல்லாமல் பண்ண முடியாது. மேடம், பல ஆண்டுகளாக பல முறை வந்து இறந்தவர்கள் பெயர் நீக்கப்படாதது, பல எலெக்ஷன்ஸ் நீக்கப்படாதது தான் இந்த இவ்வளவு பெரிய நம்பர் வந்து டெலிஷன் ஆனது காரணமா இருக்குமா? அது இருக்கு, நிறைய இருக்கு. மேடம், ஆப்ஷன் எவ்வளவு சொன்னீங்க? ஆப்ஷன் எவ்வளவு சொல்லுங்க. ஆப்சென்ட் ஷிஃப்டட் ஃபிகர் ஒரு சொன்னேன் இல்லை, அதில் இன்க்ளூடட். மேம், இப்போ இதுல வெளிமாநில ஓட்டர்ஸ் நம்ம டேட்டா இருக்காங்க. இப்போ இங்க அப்படி இருக்கு இல்லை, வெளிமாநிலம் நான் இருக்கேன். மேடம், ஏஜ் வைஸ் ஓட்டு பிரேக் இருக்கா மேடம்? வயது வயசுல வந்து எவ்வளவு ஓட்டர்ஸ் இருக்காங்க? அது இனிமேல் தான் தெரியும். வழக்கமா கொடுப்பாங்க நம்ம அது மாதிரி. இல்லை, இனிமேல் தான் தெரியும். இங்கிலீஷ் ஆயிருக்கா மேடம்? ஜென்சிலாம் இங்கிலீஷ் ஆயிருக்கா? அது இனிமேல் தான் தெரியும். Ma'am, there were a lot of apprehensions about selective names from a certain community being dropped from the SIR. Is that true? As I said earlier,
Not one name can be dropped without following the due procedure. Right? ERO has to follow due procedure and not one name can be just arbitrarily dropped. I hope I have made myself clear on that. மேடம் பீகார்ல வந்து 8 crore மேல ஓட்டர்ஸ் இருக்காங்க. 8 crore SIR. அப்புறமா டெலிஷன் ஆகும்போது 65 லட்சம் பேர் தான் டெலிஷன் ஆனாங்க. அந்த விட தமிழ்நாட்டுடைய ஓட்டர்ஸ் 6.4 கோடி. ஆனா டெலிஷன் வந்து பீகார் காட்டிலும் அதிகமா இருக்கு. என்ன காரணமா இருக்கு? நான் டீடைல்ஸ் சொல்லியிருக்கேன் 3 கேட்டகரியில. டெத் சொல்லியிருக்கேன், பர்மனென்ட்லி ஷிஃப்டட் ஆப்சென்டி சொல்லியிருக்கேன், டூப்ளிகேட் சொல்லியிருக்கேன். சில பேர் இருக்கு ஒரு 12,000 odd அவங்க எனுமரேஷன் ஃபார்ம் திருப்பி கொடுத்ததுக்கு விரும்பல, அது ஒரு கேட்டகரி இருக்கு. I've been repeating ma. Ma'am, the form 6 oda declaration oda state and proper document and 12 document இல்ல அவங்க டீடைல்ஸ் கொடுக்கணும். அவங்க மேப்பிங்ல லிங்க் பண்ண முடியலன்னா ஏதோ ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கணும், இல்லைன்னா கொடுத்து தேவையில்லை. மேடம் நம்ம எஸ்ஐஆருக்கு வீடு வீடா போய் வந்து ஃபார்ம் அதே மாதிரி வீடு வீடா போய் புது ஃபார்ம் கொடுக்கிறதுக்கு நம்ம எக்ஸிபிஷன் VLOs இப்போ போகும்போது கூட ஃபார்ம் 6 கலெக்ட் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் நமக்கு ஃபார்ம் 6 வந்தது 5,19,275. ரைட், இது வரைக்கும் ஃபார்ம் 6 வந்தது 5,19,275. parallelly, yes, offline online all together. இது வரைக்கும் இன்டர்நெட் டிராஃப்ட் ரோல் எங்க ரிலீஸ் பண்ணிருக்கோம். நாம இப்போ ஆன்லைன்ல எப்படி செக் பண்ண முடியும்? எல்லா DUs அவங்க வெப்சைட்ல போட்டுருவாங்க. we will also give a link. We'll give a link. Form 6. உங்க எல்லாத்துக்கும் ரிக்வெஸ்ட், எல்லாமே இவ்வளோ நம்பர்ஸ்ல வந்திருக்காங்க. இந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் பீரியட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தெளிவா சொல்லலாம். நம்ம எல்லா ஏற்பாடு பண்றோம், ஸ்பெஷல் கேம்ப்ஸ் பண்ணுவோம், ஆன்லைன் பண்ணலாம். இது கொஞ்சம் நல்ல விழிப்புணர்வு கொடுப்பாங்கன்னு நல்லா இருக்கும். ரிக்வெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. ஸ்பெஷல் கேம்ப்ஸ் வந்து கான்ஸ்டிட்யூன்சி வைஸ் போகும்போது வந்து பூத் வைஸ் அனுப்புமா இல்ல கான்ஸ்டிட்யூன்சில வந்து ஸ்பெஷல் கேம்ப்ஸ் will be booth wise. இப்போ ரீசெண்டா வந்து பூத் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். நியர்லி 75,000 இப்போ நியர்லி ஒரு 97 lakhs குறைச்சிருக்கோம். பூத் வந்து அதே தான் இருக்குமா பூத் இப்போ அதை பேஸ் பண்ணி தான் ரேஷனலைசேஷன் நடந்துச்சு. இனிமேல் பார்ப்போம். ஓட்டர் பேஸ் குறைஞ்சிருக்கணும் அப்படின்னா பூத் குறையுமா? பூத் நம்பர் ஏன்னா 5 கோடி வாக்காளர்கள் குறைஞ்சிட்டாங்க அப்படிங்கும்போது பூத் லெவல் இல்ல, ரேஷனலைசேஷனுக்கு கூட அதே டேட் தான் கொடுத்துருந்தாங்க. பேரலி பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ரேஷனலைசேஷன். இனிமேல் பார்ப்போம் வேற ஏதோ சேஞ்சஸ் வரும். ஒரு டவுட் இருக்கு. சில பேர் எனுமரேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு திரும்பி சப்மிட் பண்ணாதவங்களும் இருக்காங்க. அவங்களும் ஃபார்ம் 6 தான் கொடுக்கணுமா? ஆமா. I will update it exactly, but 12,000 ஏதோ ஆர்டர் இருந்துச்சு. கொடுக்கலே இல்லை, அவங்க எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கு விரும்பல. நியூ ஓட்டர்ஸ்க்கு வந்து வழக்கம் அன்வில்லிங். நான் திருப்பி சொல்றேன், நம்ம கொலீக்ஸ் எல்லாம் பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருவோம் இப்போ. Yes. பட்டியல் இடம் பெற்றிருக்கா அப்படிங்கறத ஆன்லைன்ல பார்க்கலாம். எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்லயே போய் பார்க்கலாமா இல்ல வேற CEO வெப்சைட்ல பார்க்கலாம். நாளை இருந்து ஒரு நாள் வேணும். இப்ப நாளையில இருந்து தெரியும் மேடம். ஆன்லைன்ல எப்போ செக் பண்ண நான் கொடுக்க கூடாது, DOs தான் கொடுப்பாங்க. மேடம் ஆன்லைன்ல எப்போ செக் பண்ணுவீங்க? மேடம் ஆன்லைன்ல எப்போ செக் பண்ணலாம்? மேடம் ஆன்லைன்ல சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலுக்கு பிறகான அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது தொடர்பாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். அந்த கன்சாலிடேட் டேட்டா மாவட்ட வாரியாக மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் வெளியிட்ட அந்த தகவலை ஒருங்கிணைந்த தகவல்களாக தற்போது வெளியிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் 90